மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு பூச நட்சத்திரம், ஏகாதசி திதி இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது. ஏகாதசி விரதம் நாளைக்கு இருந்துக்கலாம். சரி, சனிக்கிழமை சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். என்ன அடிப்படை, எப்படி இருக்குது இந்த சனிக்கிழமைங்கிறது இப்போ பார்க்கலாம். சனி பகவான் வேறு மீனத்தில் இருக்கிறதுனால சனி பயிற்சியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி வேறு ஆரம்பிச்சிருக்குது. அதனால் கவனமாக இருங்க. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, அலட்டல், கர்வமெல்லாம் வேணாம். அஸ்வினிக்கு பரவாயில்ல, கிருத்திகைக்கு சரியில்லை, பரணிக்கு பிரச்சனை. அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. சந்திரன் உதவியால் ஜாகிரதை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டு மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. சங்கடமாக இருக்கப்பெல்லாம் சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ரமணரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கம்பராமாயணத்தினுடைய ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. ரிஷபராசிக்கார நேயர்களை, சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. சூப்பர் லாபம் பெருகும். இன்றைக்கி சந்திரனும் உதவி செய்கிறார். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நிம்மதி, சந்தோஷம். கிருத்திகைக்கு சூப்பரு. ரோகிணிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மிருகசீர இடத்துக்கு எங்கள் கண்ணே பட்டுறோம். நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுர்முகனே போற்றி. பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படியுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. சனி ஓரளவு உதவி செய்கிறார். 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இன்னும் 2 வருஷத்துக்கு உதவியும் உண்டு, தொல்லையும் உண்டு. ஆனால் இன்றைக்கி சந்திரன் உதவியாக இல்லை. அதனால் குழப்பம், தடுமாற்றம், சிக்கலெல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம். மிருகசீர இடத்துக்கு சரியில்லை. திருவாதிரைக்கு பரவாயில்ல. புனர்பூசம் சரியில்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, தெற்கு, வெள்ளை. பரிகாரம் பண்ணணும். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டு மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. சங்கடமாக இருக்கப்பெல்லாம் சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ரமணரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கம்பராமாயணத்தினுடைய ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். அஷ்டம சனி விலகிடுச்சு. பூசத்துக்கு சூப்பர், ஆயில்யத்துக்கு நல்லா இருக்குது, புனர்பூசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தத்தில் அஷ்டம சனி விலகிடுச்சு. சந்திரனும் உதவியாக இருக்கார். பிரமாதம். ராகு தான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல வேலையாக குரு பார்க்குறார். இருந்தாலும் பரிகாரம் பண்ணிக்கலாம் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 7, வடக்கு, கிழக்கு, பச்சை, வெள்ளை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுர்முகனே போற்றி. பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படியுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை, அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு. சந்திரன் உதவியால் ஜாகிரதை. வழிபாடு முக்கியம். வண்டி ஓட்டுறது கவனம். தேவையற்ற சண்டை வேணாம். பொறுத்து போங்க, விட்டு கொடுங்க. கவனம். மகத்துக்கு நல்லா இல்லை, பூரத்துக்கு பரவாயில்ல, உத்தரத்துக்கு சிக்கல் இருக்குது. வழிபாடு பண்ணினா 3 பேரும் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, மேற்கு, வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டு மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. சங்கடமாக இருக்கப்பெல்லாம் சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ரமணரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கம்பராமாயணத்தினுடைய ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. கன்னிராசிக்கார நேயர்களை, கண்டச்சனி ஜாக்கிரதை. அப்படின்னா அஷ்டம சனிக்கு முந்தின சனி. தலைக்கு முன்னாடி தொண்டை,
தலைங்கிறது அஷ்டம சனி, தொண்டையில் சனின்னு அர்த்தம். அதனால் கவனமாக இருக்கணும், பேச்சில் நிதானம், தேவையற்ற வம்பு வழக்கு இருக்குது. சந்திரன் உதவியாக இல்லை, கவனம், வழிபாடு முக்கியம். நல்ல வேலையாக உங்களுக்கு 6ஆம் இடத்து ராகு அக்டோபர் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். ஆனால் இன்றைக்கி 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை, உத்தரத்துக்கு பரவாயில்ல, சித்திரைக்கு சரியில்லை, அஸ்தத்துக்கு சிக்கல். எனவே வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டு மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. சங்கடமாக இருக்கப்பெல்லாம் சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி, ரமணரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கம்பராமாயணத்தினுடைய ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. துலா ராசிக்கார நேயர்களை சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள், வெற்றி, உயர்வு, நிம்மதி, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. விசாகத்துக்கு சூப்பர், சுவாதிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சித்திரைக்கு சூப்பர். மொத்தத்தில் கலக்கல். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சதுர்முகனே போற்றி. பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படியுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான வாழ்க்கை, உயர்வு உண்டு, நல்லது. அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. அனுஷத்துக்கு சூப்பர், கேட்டைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, விசாகத்துக்கு ரொம்பவும் சூப்பர். மொத்தத்தில் சிரமம் இல்லை, வெற்றி உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, வெள்ளை. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டாளருடைய திருப்பாவை படித்து பாருங்கள். ஆமாம், கருப்பு அல்லது நீல நிற துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். நிம்மதியாக இருப்பீங்க, இன்னும் நிம்மதியாக இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள் தான். இதெல்லாம் செஞ்சால் இன்னும் நல்லது, பொறாமல் இல்லாமல் போ. தனுசு ராசிக்கார நேயர்களை மூலம், பூராடம், உத்திராடம் 1 3 பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அசைவுணவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண், திசை நேரம் இல்லை, சந்திராஷ்டமம். சார் 3 நட்சத்திரத்துக்குமா? ஆமாம். நாள் முழுக்கவா? ஆமாம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், அதுலேயே வம்பு வழக்கு வரும். பரிகாரம் முக்கியம். விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் யமுனா நதியே போற்றி, யது வம்சமே போற்றி, யமதர்மனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் கோயிலில் இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஆமாம், எள்ளுருண்டை கொடுக்கறது நல்லது, எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது. கருப்பு துணி தானமாக கொடுங்க ஏழைகளுக்கு. எல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆமாம். மகர ராசிக்கார நேயர்களை சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். கலக்கிறீங்க, வீண் செலவில்லை, செல்வாக்கு உயருது, கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. என்ன 2ஆம் இடத்துல ராகு இருக்கா, கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கலாம். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டாளருடைய திருப்பாவை படித்து பாருங்கள். ஆமாம், கருப்பு அல்லது நீல நிற துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். நிம்மதியாக இருப்பீங்க, இன்னும் நிம்மதியாக இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள் தான். இதெல்லாம் செஞ்சால் இன்னும் நல்லது, பொறாமை இல்லாமல் போ. கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கெத்து, அலட்டல் எல்லாம் இருக்குது. சதயத்துக்கு சிக்கல், போராட்டாதிக்கு பரவாயில்ல, அவிட்டத்துக்கு வம்பு. மொத்தத்தில் வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 4, தெற்கு, பச்சை. நிதானம், பொறுமை. பதச்சனி, சனி ராசி விட்டு விலகிடுச்சு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை.
சனியினோட தொல்லை ஓரளவுக்கு குறைஞ்சி போச்சு. ராகு ராசியிலே இருக்கிறது வம்பு, அதனால தான் கவனமாக இருக்க சொல்கிறோம். விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் யமுனா நதியே போற்றி, யது வம்சமே போற்றி, யமதர்மனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் கோயிலில் இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஆமாம், எள்ளுருண்டை கொடுக்கறது நல்லது, எள்ளு கலந்த சோறு கொடுக்கறது நல்லது, கருப்பு துணி தானமாக கொடுங்க ஏழைகளுக்கு. எல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. ஆமாம். மீனராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். 7.5 சனியில் 2.5 வருஷம் குறைஞ்சி போச்சு. இப்போ ராசியிலேயே சனி வந்திருக்கிறார். ஆனால் உங்கள் ராசிக்கு தலைவர் குரு, குருவோட வீட்டில் சனி இருந்தாலும், குருவை சனி பார்த்தாலும் சனியினோட தொல்லை குறைஞ்சி போயிடுங்கிறது சாஸ்திரம். சனியோட தொல்லை இன்னும் குறையும் எப்போ குருவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாலும். இப்போ சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் பூரட்டாதியில் இருக்கிறார். பூரட்டாதி யாரோட நட்சத்திரம்? குருவோட நட்சத்திரம். அதனால் ரொம்ப தொல்லை குறைவு மீனத்துக்கு. வெற்றிகள் அதிகம். இன்றைக்கும் நல்லா இருக்குது. செல்வாக்கு உயரும், நிம்மதி அதிகமாகும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டாளருடைய திருப்பாவை படித்து பாருங்கள். ஆமாம், கருப்பு அல்லது நீல நிற துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். நிம்மதியாக இருப்பீங்க. இன்னும் நிம்மதியாக இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள் தான். இதெல்லாம் செஞ்சால் இன்னும் நல்லது, பொறாமல் இல்லாமல் போ. நேயர்களை சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலே பலருக்கும் தொல்லை குறைவு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் சனிக்கிழமை ராகு பகவானுக்கும் உரியது. ராகு பகவான் அக்டோபர் மாதம் வரைக்கும் 3 ராசிகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறார். அந்த 3 ராசிகள் தனுசு, கன்னி, ரிஷபம், மேஷம். சார் 4 ராசி வருதே, ரிஷபத்துக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்பு, மேஷத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் பண்ணணும். ராகு மேஜராக உதவி செய்கிறது 3 ராசி, மேஷம், தனுசு, கன்னி. ரிஷபத்துக்கு பரவாயில்ல. மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு வழிபாடு செய்யணும், பண்ணிவிடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.